ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் விஸ்வாவசு வருஷம் வைகாசி மாதம் 15/6/2025 14/6/2025 வரலும் உண்டான காலகட்டம். இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு எடுத்தோம்னா காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியில் புதன், இரண்டாவது ராசியான ரிஷபத்தில் சூரியன், மூன்றாவது ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுனத்தில் குரு பகவான் மாறிட்டார். அடுத்தது செவ்வாய் கடகத்தில் இருக்கார், நீச்சப்பட்டு போய் செவ்வாய் இருக்கார். கேது 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சிம்மத்திலும், ராகு சனி காலபுருஷ தத்துவத்தின் 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பத்திலையும், மீனத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்று போயும் இருக்கிறது இந்த மாதத்தினுடைய விசேஷம். இந்த மாதத்தில் பார்த்தோன்னா எல்லா கிரகங்களும் ராகு கேத்துக்குள்ளே அடப்பட்டு போகிறது. இது ஒரு பெரிய விஷயத்தை நம்ம முக்கியமாக பார்க்கணும். ஒன்று. ரெண்டாவது விஷயம் பார்த்தேன்னா கிரக மாளிகா யோகம்னு சொல்லக்கூடியது மாலை மாதிரி எல்லா கட்டங்களிலும், அதாவது கும்பத்திலிருந்து சிம்மம் வரலும் 6 கட்டங்களில், அதாவது 7 கட்டங்களில் பார்த்தீங்களேனால் உங்களுக்கு கிரகங்கள் இருக்குது சுற்றி. சந்திரனை நம்ம எடுக்காமையே எல்லா கிரகங்களும் இருக்குது, மாத கிரகங்கள் வருட கிரகங்கள்லாம் இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். இப்போ இந்த மாதத்தினுடைய பலன்கள் என்னன்றதையும் பார்க்கலாம். இந்த மாதத்தில் வரக்கூடிய கோள் மாற்றங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இந்த மாதத்தில் பார்த்தேனால் புதன், அதாவது மாத கிரகத்தில் பார்த்தோம்னா புதன் அடுத்த நாளே 16ஆம் தேதியே 16/5/2025 அன்றைக்கே மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போயிடுறார். அதை தவிர இந்த மாத கடைசி அப்படின்னு சொல்லக்கூடியது 2/6/2025 மிடில் ஆஃப் தி தமிழ் மந்த்து 2ஆம் தேதி 6ஆம் மாதத்தன்னைக்கு ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போயிடுறார் புதன், ஆட்சி பெற்று போகிறார். சுக்கிரன் இந்த மாதத்தில் மாற்றம் இருக்குது. சுக்கிரன் ஒரு 15 தேதி, அதாவது 31/5/2025 அன்றைக்கி பார்த்தோன்னா சுக்கிரன் மீனத்தில் உச்சம் பெற்ற சுக்கிரன் மேஷத்துக்கு மாறுறார். செவ்வாய் நீச்சத்தில் இருக்கார். இந்த மாதத்தினுடைய கடைசியில், அதாவது கிட்டத்தட்ட 8/6/2025 ஒரு வாரம் முன்னாடி கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு போகிறார், கேத்துவோடு சம்மந்தப்படுறார். இதுதான் இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள். இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள்னு பார்த்தோம்னா இந்த மாதத்தில் வைகாசி அமாவாசை நல்ல ஏற்றமான தினம், முன்னோர்களுக்கு திதி கொடுக்க வேண்டிய தினம், முன்னோர்களை பற்றி நினைக்க வேண்டிய தினம். வேறு எந்த ஒரு விஷயத்தையும் இந்த காலகட்டத்தில் எடுப்பது சரியல்ல. புதிய விஷயங்கள் ஏதாவது எடுக்கணும்னா இந்த காலகட்டம் சரி கிடையாது, அமாவாசை தாண்டி தான் எடுக்கணும். அடுத்தது பார்த்தோன்னா இந்த மாதத்தில், அதாவது 27/5 அன்றைக்கி அமாவாசை வருது. 28/5 அப்படின்னு பார்க்கும்பொழுது 2025 அக்னி நட்சத்திரம் நிவர்த்தி வருது. இந்த 26 நாட்கள் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லுவோம். இந்த காலகட்டத்தில் முகூர்த்தங்கள்லாம் வைக்கிறதில்ல, சுப முகூர்த்தங்கள்லாம் பொதுவாகவே வைக்கிறதில்ல. வாஸ்து நாள் வருது, வாஸ்து கண்விழிக்கும் நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த காலகட்டத்தில் வருது. அது 4/6/2025 அன்றைக்கி வருது. 9:05 10:35 1 மணி நேரம் 30 நிமிஷம் 90 நிமிஷம். பொதுவாகவே வாஸ்து கண்விழிக்கும் வேளையில் பார்த்தாலேயானால் 5 விதமாக பிரிச்சுக்கிறோம். அதில் பார்த்தாலேயானால் வாஸ்து புருஷன் கண் விழித்து காலை கடன்கள் செய்ய முடிக்கும் நாள், அதற்கு பிறகு அவர் ஸ்நானம் பண்ணக்கூடிய டைம், அதுக்கப்புறம் குளிக்கிற டைம், அவர் போஜனம் பண்ணக்கூடிய டைம், அதுக்கப்புறம் தாம்பூலம் தரிக்கக்கூடிய நேரம். இது எல்லாமே 18 நிமிஷமாக பிரிச்சுடுறோம். இதில் கடைசியில் இந்த 10:35 மைனஸ் ஒரு 36 நிமிஷம் பார்த்தாலேனா 9:59 10:35 வரலாம் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த வாஸ்து, அதாவது தாம்பூலம் தரிக்கும் நேரமும் சாப்பிடும் நேரத்திலையும் இந்த வாஸ்து, ஏதாவது ஒரு புதிய வீடு கட்டணும், கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும், பெருசாக வாசக்கால் வைக்கணும், அதோட நிலம் பதிவு பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணீர்களேயானால் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். அந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிற ப்ராஜெக்ட் நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எந்த தோஷமும் இல்லாத காலம் அந்த வாஸ்து புருஷன் கண்விழிக்கும் காலம். ஒரு வருஷத்துக்கு பார்த்தாலும் 8-9 இருந்தால் அவர் வாஸ்து புருஷன் கண்விழிப்பார். அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அந்த மாதம் பார்த்தாலும் வைகாசி விசாகம் பௌர்ணமி யோகம்னே பெரிய விசேஷம். முருகப்பெருமான் பிறந்த நாளாக சொல்லக்கூடியது வைகாசி விசாகம். அன்னைக்கு முருகன் போய் சேவிச்சுட்டு வர்றது பெரிய விசேஷத்தை கொடுக்கும். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இந்த மாதத்தில் எப்படி இருக்குது ஒரு ராசிக்காரர்களுக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ரிஷப ராசியை பொறுத்தவரையிலும் இந்த வைகாசி மாதம் பார்த்தாலேயானால் உங்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் நல்ல ஒரு ஏற்றம். ராசியிலேயே உங்களுக்கு சூரியன் இருக்கிறது பெரிய மாற்றத்தை கொடுக்கும். 4ஆம் அதிபதி ராசியில் இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். 12ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாயும் 3ஆம் இடத்துல
நீச்சப்பட்டு இருக்கார். இந்த மாதத்தில் ஒரு 21 நாள், அதாவது 8/6/2025 வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இதனால் பார்த்தாலேனா வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டு சிறு சிறு தொல்லைகள் இருக்கும். வெளிநாடு போகிறதுக்கு சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் உங்களுடைய முயற்சிகள் 8/6/2025க்கு மேலே வெற்றிகரமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தோன்னா புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும். இந்த மாதத்தில் எல்லாம் எடுத்திங்கன்னா புதிய வீடு மனை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 4ஆம் இடத்துலேயே செவ்வாய் போடுறார். அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பேச்சில் நல்ல இனிமை இருக்கும். பணவரவருக்கு பஞ்சம் இருக்காது. பொதுவாகவே இந்த மாத கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன். இந்த 4 கிரகங்களை தான் சொல்லுவோம். 4 கிரகங்களுடைய மாற்றத்தை வச்சு தான் என்னென்ன ஏற்றங்கள் இந்த மாதத்தில் வருது அப்படின்னு பார்ப்போம். இந்த மாதம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசி நாதனே 11ஆம் இடத்துல ஒரு 15 நாள் இருக்கார். 11ஆம் இடத்துல இருக்கிறது பார்த்தாலே நினைத்த காரியங்கள் நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் வெற்றிகரமாக முடியக்கூடிய காலகட்டம். அதனால் பார்த்தோன்னா புதிய வேலைக்கு பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதோடு பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு சுக்கிரன் போகிறார். சுக்கிரன் 12ஆம் இடத்துல அவருடைய காரகத்தை நல்லபடியாக பண்ணுவார் அப்படின்னு சொல்லுவார். இருந்தாலும் மனசுக்குள்ளே சிறு சிறு குழப்பங்கள் வரும். சற்று பயம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். முயற்சிகள் புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு பார்த்தாலேயானால் புதன் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இந்த மாதத்தில் ஆரம்பிக்கிறார். அதாவது 16/5 அன்றைக்கே 12ஆம் இடத்துல இருக்கார் புதன். 2ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறது செலவுகளை கொடுக்கும். செலவுகளை கொடுத்தாலும் நல்ல ஒரு சுப செலவுகளை கொடுக்கும். ஏன்னா 12ஆம் இடத்துல தனித்த புதனாக இருக்கார். அதனால் சுபராக இருப்பார். எந்த ஒரு கிரகத்தோடையும் சேரலை. அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புக்கு தேடிக்கொண்டிருந்தீர்கள்னா இந்த காலகட்டத்தில் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால் அது பார்த்தாலேயானால் அதாவது 16ஆம் தேதியிலிருந்து அதுக்கப்புறம் 2/6/2025 வரலும் உண்டான காலகட்டத்தில் புதன் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். இந்த காலகட்டத்தில் அதாவது வரக்கூடிய பணம், சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்பு, வெளிநாடு போகக்கூடிய யோகம் இதெல்லாம் வரும். அது தவிர வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய யோகம்னா குரு உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஷார்ட் ட்ரிப் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் பார்த்திங்கன்னா அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். தொழிலில் பார்த்தோன்னா புதிய யுக்திகளை கையாளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் உங்களோட கீழ்ப்படிந்தவர்களோட சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். 10ஆம் இடத்துல சனி ராகு இருக்கிறதுனால சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் உங்களுக்கு வரக்கூடிய சந்திராஷ்டம தினம் என்றைக்குன்னு பார்ப்போம். முயற்சிகள் வெற்றி பெறக்கூடியது எல்லாமே இருந்தாலும் சில நாட்கள் தள்ளி வைக்கணும் அப்படின்றத சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம தினம் அப்படின்றது பார்த்தாலேயானால் உங்களுக்கு 15ஆம் தேதியிலிருந்து 15/5/2025 17/5/2025 வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். அது தவிர பார்த்தோன்னா 11/6/2025 இந்த மாத கடைசி, அதாவது 14/6/2025 வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம். வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம். பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய தொழிலில் அபிவிருத்தி இருக்கும். கூட்டு தொழிலில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர பார்த்தாலேயானால் எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும். அதனால் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்த்தாலேனா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம், தாயின் மூலியமாக நல்ல ஒரு வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர புதிய நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்பு, வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். அது தவிர புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. வேலை புதுசாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு நிச்சயமாக வரும். இந்த மாதத்தில் பார்த்தாலேனால் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய, அதாவது ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க. சுக்கிரனுக்கு உண்டான ஸ்தலம்னு சொல்லக்கூடியது ஸ்ரீரங்கத்தை போய் தாயாரை சேவிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு உண்டான எல்லா விதமான ஏற்றங்கள் கண்டிப்பாக வரும். இந்த மாதம் உங்களுக்கு பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய மாதமாக அமையப்போகிறது அப்படின்னு சொல்கிறேன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.